அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு ஜனவரி மாசம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி திதி நாளைய நாள்ல நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மட்டும் இருந்தாலே போதும். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் நீங்க சொன்னாலே போதும். இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ரகசியமான வார்த்தைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க, அது என்ன வார்த்தைன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். பெருமாளோட வழிபாட்டுக்கும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா இந்த நாள் இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த இலை மட்டும் உங்களுக்கு கிடைச்சாலே போதும், உங்க வம்சத்துக்கே கோடீஸ்வர யோகம் நிச்சயமா கிடைக்கும். எக்கச்சக்கமா உங்க வீட்டுல பணம் சேரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல நாளைக்கு வைகுண்ட ஏகாதேசி திதி இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்ல இந்த பொருளை கிழிச்சு போட்டு தண்ணீர்ல சேர்த்து நீங்க குளிச்சாலே போதும்னு சொல்லி சக்தி வாய்ந்த பணவசிய குளியல் பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். அதே வீடியோல நமக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கும் நம்ம வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகிறதுக்கும் நாளைய நாள்ல வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல மகாலட்சுமி தாயார் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு, நம்ம வீட்டுல 16 வகையான செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கிறதுக்கு நம்ம கையில வரைய வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான சிம்பலை பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ அந்த ரகசிய வார்த்தை என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளைய நாள் ஃபுல்லா நாம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு பெருமாளோட திருப்பெயர்களை தான் சொல்ல போறேன். இந்த திருப்பெயர்களை நாளைக்கு ஃபுல்லாவே சொல்லலாம். எந்த ஒரு நேரமும் நீங்க பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த திருப்பெயர்களை எல்லாருமே சொல்லலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் சொல்லலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் சொல்லலாம், பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் சொல்லலாம். நம்மள நிறைய பேரு ஏகாதேசி நாள்ல அசைவம் சாப்பிட மாட்டோம். இப்படி நாளைய நாள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்தாலும் இப்ப நான் சொல்ல போற திருப்பெயர்களை சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா இந்த திருப்பெயர்களை நீங்க ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துகிட்டு சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நாளைக்கு நீங்க சமைக்கிறீங்கன்னா சமைக்கக்கூடிய இடத்துல நின்னுகிட்டு சமைச்சுக்கிட்டே கூட இந்த திருப்பெயர்களை சொல்லலாம். அதே மாதிரி ஆபீஸ்ல வேலை செய்யும் போதும் சொல்லலாம். பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்திலையும் இந்த திருப்பெயர்களை உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லலாம். இப்ப நாளைய நாள் ஃபுல்லா நீங்க சொல்ல வேண்டிய அந்த திருப்பெயர்கள் என்னன்னு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். ஹரி, கேசவா, கோவிந்தா, மாதவா, நாராயணா. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஹரி, கேசவா, கோவிந்தா, மாதவா, நாராயணா. பெருமாளுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த 5 பெயர்களை தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாளைய நாள் ஃபுல்லா பெருமாளை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த திருப்பெயர்களை சொல்லி பாருங்க. இத சொல்ல சொல்ல உங்க மனசுக்குள்ளேயே ஒரு அமைதியும் திருப்தியும் ஏற்படுறத உங்களால உணர முடியும். சரி, நாளைக்கு சொர்க்கவாசல் கதவு திறக்கும் போது நம்மள ஒரு சிலர் கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் செய்வோம். இன்னும் ஒரு சிலரால இந்த மாதிரி கோவிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல பெருமாள் கோவில் எதுவும் இருக்காது. இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு காலையில சொர்க்கவாசல் கதவு திறக்கக்கூடிய நேரத்துல, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில ஒரே ஒரு நெய் விளக்க ஏத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய 24 திருநாமங்கள், பெருமாளுக்குரிய சக்தி வாய்ந்த திருநாமங்களை நீங்க சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல 12 திருநாமங்களை ஒரு ஸ்லைட்லயும் இன்னொரு 12 திருநாமங்களை அடுத்த ஸ்லைட்லயும் கொடுத்திருக்கேன். அதை இப்ப நான் உங்களுக்கு வாசிச்சும் காமிக்கிறேன். ஓம் கேசவாய நமக, ஓம் சங்கர்ஷனாய நமக,
ஓம் நாராயணாய நமக, ஓம் வாசுதேவாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் பிரத்யுமனாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் அனிருத்தாய நமக, ஓம் விஷ்ணவே நமக, ஓம் புருஷோத்தமாய நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் அதோக்ஷனாய நமக, ஓம் திரிவிக்ரமாய நமக, ஓம் லக்ஷ்மி நரசிம்மாய நமக, ஓம் வாமனாய நமக, ஓம் அச்சுதாய நமக, ஓம் ஸ்ரீதராய நமக, ஓம் ஜனார்தனாய நமக, ஓம் கிருஷிகேசவாய நமக, ஓம் உபேந்தராய நமக, ஓம் பத்மநாபாய நமக, ஓம் ஹரையே நமக, ஓம் தாமோதராய நமக, ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. இப்படி பெருமாளுக்குரிய இந்த 24 திருநாமங்களை நீங்க சொல்லும் போது உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசியை வச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையில வச்சிருக்கக்கூடிய அரிசிய நீங்க சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி டப்பால சேர்த்துக்கோங்க. இந்த 24 திருநாமங்களையும் சொர்க்கவாசல் கதவு திறக்கக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு முறை நீங்க சொன்னா போதுமானது. இப்போ ஒரு சிலர் உடல்நிலை சரியில்லை, நான் லேட்டா தான் எந்திரிச்சேன், அப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேப்பீங்க. இப்படி இருக்கிறவங்க நாளைய நாள்ல நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு 24 திருநாமங்களையும் இப்ப நான் சொன்ன மாதிரி சொல்லலாம். காலை நேரத்துல சொல்லலாம். அதாவது காலையில 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள சொல்லுங்க. நாளைக்கு சாயங்காலம் சொல்ல போறீங்கன்னா சாயங்காலம் 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள கூட நீங்க சொல்லலாம். மறக்காம நெய் விளக்கா ஏத்தி வச்சுட்டு நீங்க சொல்லுங்க. இப்போ நான் முதல்ல 5 திருப்பெயர்கள் சொன்னேன். அதை எல்லாருமே சொல்லலாம், எந்த இடத்துல இருந்து வேணாலும் சொல்லலாம். ஆனா இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 24 திருநாமங்களையும் சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லணும். அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் சொல்லலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தா சொல்ல வேண்டாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தா சொல்ல வேண்டாம். நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த திருநாமங்களை சொல்ல வேண்டாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேங்கிறது கரெக்டா உங்களுக்கு புரியும், உங்களாலையும் கரெக்டா செய்ய முடியும். சரி, இப்ப அந்த ரகசிய வார்த்தை என்னன்னு நானும் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே சொல்ல வேண்டிய ரகசிய வார்த்தைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இத நான் சொல்ல போறேங்கிறத காட்டிலும் 12 ஆழ்வார்கள் உங்களுக்கு தெரியும். அதுல திருமங்கை ஆழ்வாருங்கிறவரு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய 2 வார்த்தைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த திருமங்கை ஆழ்வார் இந்த 2 வார்த்தையையும் தினமும் காலையில எந்திரிச்ச உடனேயே 7 முறை சொல்ல சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தத்துல நிறைய பாடல்களை எழுதினவர் தான் இந்த திருமங்கை ஆழ்வார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 2 வார்த்தை இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். ஹரிர் ஹரி, ஹரிர் ஹரி, ஹரிர் ஹரி. இந்த மாதிரி இந்த 2 வார்த்தைய 7 முறை நாம சொல்லணும். நம்மளால தினம் காலையில சொல்ல முடியலனா கூட பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விரதங்கள்ல முதன்மையான விரதமான இந்த ஏகாதேசி, அதுவும் வைகுண்ட ஏகாதேசி நாள்ல இந்த 2 வார்த்தைய சொல்லும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். இந்த வார்த்தை நாளைக்கு நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லலாம். அதாவது நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனேயே உங்க 2 உள்ளங்கையையும் நல்லா தேய்ச்சுக்கோங்க. உங்க உள்ளங்கைய உங்க முகத்துல ஒத்தி எடுத்ததுக்கு அப்புறமா 2 உள்ளங்கையையும் ஒன்னோட ஒன்னு சேர்த்து விரிச்சு வச்சுக்கிட்டு உங்க உள்ளங்கைய பார்த்து நீங்க கண் முழிங்க. அப்படி உங்க உள்ளங்கைய பார்க்கும் போது உங்க உள்ளங்கையில மகாலட்சுமி தாயார் இருக்கிறதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. இப்படி மகாலட்சுமி தாயாரோட உருவத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு உங்க 2 உள்ளங்கையையும் பார்த்துக்கிட்டு இப்ப நான் சொன்ன ஹரிர் ஹரி இந்த வார்த்தைய 7 முறை நீங்க சொல்லுங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இப்போ இந்த வார்த்தைய சுத்தமா இருக்கீங்கன்னா சொல்லுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தாராளமா சொல்லலாம். ஆனா எந்த விதமான தீட்டும் இல்லாம சுத்தமா இருந்தா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த வார்த்தைய நீங்க சொல்லுங்க. நாளைய நாளை மட்டும் தவற விடாம இப்ப நான் சொன்ன மாதிரி காலையில எந்திரிச்ச உடனேயே அந்த 2 வார்த்தைய சொல்லுங்க. அதே மாதிரி சொர்க்கவாசல் கதவு திறக்கக்கூடிய சமயத்துல பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அந்த 24 திருநாமத்தை சொல்லுங்க. அடுத்ததா நாளைய நாள்ல எல்லாருமே அந்த 5 திருப்பெயர்களையும் சொல்லி பாருங்க. நிச்சயமா அந்த பெருமாளோட மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருளால உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.
இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.